மகத்துவமான வல்லமையுடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவகர்கள் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவர் தன்னை முற்றிலுமாய் அவர் பிதாவுக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு விஷயமாக அவருடைய வாழ்க்கையில நடந்த நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில அது நன்மைக்காக தான் நடந்தது. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். நம் மீது வைத்திருக்கிற அன்பு அதன் நிமித்தமாக ஒவ்வொரு விஷயமும் தீர்மானிக்கப்பட்டபடி பிளான் பண்ணப்பட்டபடி அவர் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நடந்தது. அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டாங்க. இது கூட தீர்க்கதரிசிகளால் நம்ம பழைய ஏற்பாட்டில எழுதப்பட்டதை வாசிக்கிற சங்கீதம் 22:18 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய அங்கியை அவங்க சீட்டு போட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுவதற்கு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார். முழுமையான கீழ்ப்படிதல், அப்படியே தேவனுடைய பெரிய திட்டம் நிறைவேறுகிறதற்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் கீழ்ப்படிதல் உள்ளவராய் கிறிஸ்து இருந்தார். இம்மானுவேலே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேற நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவ திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா என்பதை ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நம் வாழ்க்கையில நன்மையானாலும் தீமையானாலும் அது நன்மைக்கென்றே கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சகலத்தையும் நன்மைக்கென்று செய்து முடிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிச்சிட்டோம்னா, அவரை முழுவதையாய் நம்மை நம்பி அவர் மேல நம்முடைய நம்பிக்கையை நம்ம வைத்துட்டோம் அப்படின்னா நம்ம கலங்க தேவையில்லை, நாம் பாரமா இருக்க தேவையில்லை. ஆண்டவர் பாருங்க, இந்த பிலாத்துவை கூட இவனுடைய மகா பெரிய திட்டத்துல ஒரு பகுதியாக கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எப்படியாவது பிலாத்து இயேசுவை விடுவிக்க தீர்மானித்தான். ஆனாலும் ஜனங்களுக்கு பயந்து அவன் என்ன செய்தான்? அவன் காம்ப்ரமைஸ் பண்ணி கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தேவாதி தேவன், எப்பொழுதுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் he is always at work. அவர் எப்பொழுதுமே நம்மை குறித்த கரிசனை உள்ளவராய், நம்மளை உருவாக்குகிறவராய், நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளும் சரி, நம்முடைய வருத்தமான நிலையிலும் சரி, அவர் எப்பொழுதுமே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் தான். நம்மளை உருவாக்குறதுக்கு, நம்மை சீர்படுத்துகிறதுக்கு, நம்முடைய ஆத்துமாவை அவர் பக்கமாக இன்னும் எடுத்துக்கொள்ளுவதற்கு. நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் நமக்கு புரியாததா இருக்கலாம், என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நன்மை உள்ள தேவனை, நமக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற தேவனை நம்ம சார்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் அவருடைய தெய்வீக தன்மை நம்முடைய வாழ்க்கையில அது நிறைந்திருக்கும். அவருடைய அன்பு நிறைந்திருக்கும். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருப்பார். கிறிஸ்துவை நடத்தின அதே தேவன், அதே ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய அருகில அவருடைய தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், அவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க.
இயேசு துக்கத்தினால வேதனையினால் அவங்க நின்று கொண்டு சிலுவை நிலையிலே அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து அவர்களையும் நேசிக்கிறவராக அவர் தன்னுடைய அன்பை தெரிவித்தார். அதை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? நம்ம வாழ்க்கையில நன்மை தீமை எல்லாம் நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். தீமையானால் அது நன்மைக்காக தான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை உருவாக்குகிறதற்காக அவர் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முழு நிச்சயமாய் நம்பிக்கை விசுவாசத்தையும் அவர் மீது வைக்கும்படியாய் நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் நன்மைக்கென்று சொல்லி நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். நீர் தான் நடத்தி கொண்டிருக்கிறீர். நீர் தான் அனுமதிக்கிறீர். அது எங்களை உருவாக்க, எங்களை நடத்த, தேவ சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேற, தேவனுடைய திட்டம் எங்க வாழ்க்கையில நிறைவேற என்று சொல்லி முழு நிச்சயமாய் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசித்து உம்மை நம்பி உம்முடைய கரத்துல எங்களை வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை சுற்றி நடக்கிறது என்னவென்று எங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர் என்று தெய்வீக திட்டத்துல இதுவும் ஒரு பகுதி என்று சொல்லி உம்மை நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. தெய்வீக தன்மை, உம்முடைய தெய்வீகம் எங்கள் வாழ்க்கையில வேண்டும். உம்மை இன்னும் நாங்கள் அறிய வேண்டும். உம்முடைய கரம் எங்களை நடத்த ஆண்டவரே நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் கீழ்ப்படுகிற இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமையாக உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.